அடை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கருப்பு கொண்டக்கடலை 1/4 கப், 1/4 கப் பச்சை பட்டாணி, 1/4 கப் ஜவ்வரிசி, 1/4 கப் பாசிப்பருப்பு, எல்லாமே 1/4 கப் தான். வெள்ளை கொண்டக்கடலை, பச்சை பயிறு, ராகி, சிவப்பு சோளம், இட்லி அரிசி 1/2 கப், உளுந்து 1/4 கப். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்படி 3 மணி நேரம் இல்லைன்னா நீங்கள் ஓவர் நைட்டு கூட ஊற வைக்கலாம். சோம்பு, சீரகம் 1 டீஸ்பூன், காரத்துக்கேற்ப வரமிளகாய், பெருங்காயம், பூண்டு போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அப்போ நம்ம ஊற வச்ச எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது ஃபர்மெண்ட் ஆகணுங்கிற தேவையில்லை, உடனே நம்ம இது பண்ணிடலாம். உப்பு போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தோசை மாவு உடனே ஊற்றிடலாம். சூப்பரான சத்தான கிறிஸ்பியான நம்மளுக்கு அடை தோசை கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி